நெரிச்சு கொன்னிருப்பேன் அவள. தப்பு பண்றது நீயும் அவளும் தாயா? சொல்லிட்டே இருக்க. கல்பனா, நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருந்துச்சுமா. அது சுமூகமா பேசி தீக்கணும்னு தான் நான் மனசார நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு இழப்புல வந்து முடியும்னு யாரும் எதிர்பார்க்கலமா. இது உனக்கு மட்டும் இல்லம்மா, எங்களுக்கும் பெரிய வேதனை தான். வேலையை விட்டு கொடுக்காம எங்களை படாத பாடு படுத்திட்டு இப்ப நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களா? இதே மாதிரி நடிச்சுதான் நானும் உங்களை அழைக்க போறேன். உங்க அம்மா தான் உனக்கு எல்லாமா இருந்து பாத்துக்கிட்டாங்க. அவங்க இல்லைங்கிறது உன்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. இத பார், உனக்கு நான் என்ன ஆறுதல் சொன்னாலும் இந்த துக்கம் தீரவே தீராது. இதுல இருந்து மீண்டு வர சக்தியும் தைரியமும் அந்த கடவுள் தான் உனக்கு தரணுமா. பொதுவா குடும்பத்துல இழப்புன்னு வரப்போ தாங்கி பிடிக்கிறதுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க. உனக்கு அப்படி யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதம்மா. உனக்காக நாங்க இத்தனை பேர் இருக்கோம். இதுவும் உன் வீடுதான், இதுவும் உன் குடும்பம்தான். இந்த இடத்தையும் எங்களையும் நீ வித்தியாசமாவே பார்க்காதம்மா. உன் வீட்டுல ஒரு சின்ன சங்கடம் கூட இல்லாம எவ்வளவு சந்தோஷமா சுதந்திரமா நீ இருந்தியோ அதே மாதிரி நீ இங்கேயும் இருக்கணும். உறவுன்னு பார்த்தா நான் உனக்கு அத்தை தான். ஆனா என்ன உன் அம்மாவா நினைச்சுக்கோமா. இது வேணும் அது வேணும்னு நீ உங்க அம்மா கிட்ட உரிமையா கேப்ப இல்லம்மா, அதே மாதிரி நீ எங்கிட்டையும் கேளு. இத பார், இனிமே இங்க இருக்கிறவங்க தான் உனக்கு சொந்தம். இங்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்குங்கிறத நீ மறந்துடாத. இத பார், உன் அம்மாவோட இழப்ப யாராலையுமே ஈடு செய்ய முடியாது. நீதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வரணும். இத பார், இது உனக்கு புது ஜென்மம், புது வாழ்க்கை. இத நீ ஏத்துக்கிறது தாமா உனக்கு நல்லது. நான் சொல்றது உனக்கு புரியுதாம்மா? சரி, நீ என் கூட வா. எங்கத்த? ரூம்லயே அடைஞ்சு கிடந்தா உனக்கு உங்க அம்மா ஞாபகம் தான் வரும். வெளியில வந்து யாருக்கிட்டையாவது பேசு, அப்பதான் உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இல்லத்த, நான் இங்கே இருக்கேன். உன் அம்மா சொன்னா கேப்ப இல்லம்மா, அதே மாதிரின்னு வச்சுக்கோ. வா வாமா வா. வாமா வா. வித்யா. அம்மா, கல்பனா கிட்ட பேசிட்டு இருக்காம நீ என்ன இங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க? மா, பழைய வேலையில ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு தர வேண்டியது இருக்குமா, அததான் ஃபெட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்து கூடாதா? கல்பனா கிட்ட அதிகமா பழகுனது நீதான். நீ கூட இருந்தா தானே அவளும் சகஜமா இருப்பா. அவளை விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருக்க. பாவம், அவ தனியா ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அம்மா, கால்ல இருந்து நான் அவ கூட தான் இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம நான் வந்தேன். பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம நீ அவளை விட்டுட்டு வராத. சுதாவோ நானோ இல்ல சீதாவோ கூட இருக்கும்போது நீ உன் வேலையை பாரு. சரிங்கம்மா. அப்புறம் நாளைக்கு கல்பனாவை கடைக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுமா. அண்ணி, ஆ, புது ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு? கல்பனா வீட்ல அவளோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல,
அங்க போய் எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியதானே?